தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வின் போது விச ஊசி ஏற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு உண்மைத்தன்மைக்கு புறம்பானது என ஸ்ரீலங்கா இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வா தெரிவித்தார். இம்முறை கொழும்பில் நடைபெறவுள்ள கொழும்பு பாதுகாப்பு மாநாடு தொடர்பான தெளிவுபடுத்தல் ஊடக சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய அவர் இத்தகைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஒரு களமாக இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்வதாகவும் கூறினார். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வா, இராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ஜெயநாத் ஜெயவீர, மேல் மாகாண பாதுகாப்பு தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் ரணசிங்க உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஐபிசி தமிழ் ஊடகவியலாளர் இராணுவ தளபதியிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா இராணுவ தளபதி இந்த குற்றச்சாட்டு எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லாத போலியானது என்று பதிலளித்தார். ඕම කෙටි උත්තරයක් තියෙනවා ඒකට. ඒක ඉතාමත්ම පදනම් විරහිත චෝදනාවක්. இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சுமார் 64 இராணுவ முகாம்கள் விரைவில் அகற்றப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி சிங்கள பத்திரிகை ஒன்று அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. இதுகுறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இராணுவ தளபதி இராணுவ முகாம்கள் அகற்றப்பட மாட்டாது என திட்டவட்டமாக அறிவித்தார். இதில் எந்தவித உண்மையும் இல்லை. இராணுவ முகாம்கள் அகற்றப்பட மாட்டாது. இந்த தகவலை எந்த அடிப்படையில் ஊடகங்கள் வெளியிட்டன என்பது பற்றி எனக்கு தெரியாது. தேசிய பாதுகாப்பை உச்ச நிலையில் சீராக வைத்துக் கொள்வதற்காக ஸ்ரீலங்கா இராணுவத்தை எந்தெந்த இடங்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற கோணத்தில் இதனை அவதானித்து நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து இராணுவ முகாம்கள் படிப்படியாக அகற்றப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அறிவித்திருந்தது தொடர்பில் இராணுவ தளபதியிடம் வினவினோம். நான் கூறியது என்னவென்றால், முகாம் என்பது தொடர்பாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முகாம் என்பது ஸ்திரமாக முன்னெடுத்துச் செல்லப்படும் ஓர் இடமாகும். முகாமை அகற்றுவது இல்லை. முகாம்களை தேவைப்படும் அளவிற்கு வைத்துக்கொண்டு விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை மட்டும் விடுதலை செய்வதாகும். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கொழும்பில் உள்ள மின்சார மற்றும் தொழில்நுட்ப படையினின் முகாமிற்கு முன்னால் இருந்து ஒளிப்பதிவாளர் சமில்க சம்பத்துடன் ஸ்ரீயான் சுஜித்.